ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தா ஒரு 110 வந்து இன்ஜின் நாய்ஸ் கம்ப்ளைண்ட் தான். இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா ஓகே வியூவர்ஸும் உங்களுக்காக தான். ஆனால் முக்கால்வாசி இது நிறைய மெக்கானிக் நம்ம வீடியோ பார்த்தா கண்டிப்பாக இதை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ இந்த வண்டியில் இந்தமாதிரி நாய்ஸ் வந்தால் இந்த பொருளை மாற்றினாவே இந்த நாய்ஸ் வராது. பர்மனெண்ட் சொல்யூஷன் தான் இது. நீங்கள் பழைய பொருளை ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி போட்டாலும் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். இதுக்கு இந்த ஒர்க் பண்ணால் தான் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் மெக்கானிக் நண்பர்கள் பார்த்தா தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இந்தமாரி வண்டி உங்கள் கடைக்கு வந்தால் இந்த விஷயத்த பண்ணாவே கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெருக்கல் குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்ப்ளெண்டர் ஐஸ் மட்டும் தான். இப்போ இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாவே இன்ஜின் நாய்ஸ் மாரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சலசலம் சவுண்ட் வருது. இந்த வீடியோ வியூவர்ஸ் நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இந்த வண்டி வச்சுருக்கவங்க 110 வச்சுருக்கீங்க எல்லாருமே. ப்ளஸ்ஸு இந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்க மெக்கானிக் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான வீடியோ இது. நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இப்போ உங்கள் கடையில் இதேமாரி 110cc வண்டி வருது, இதேமாரி நாய்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக போரை மாற்றுங்க. ஓகேங்களா? போரை மாற்றுங்க, ஆனால் அதே போரை வாங்கி மாற்றாதீங்க. இப்போ இந்த வண்டியில் பாருங்கள், நான் டென்ஷன் வச்ச போரை போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு வண்டியில் கம்பெனியில் வண்டி விடுறாங்கன்னா ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த வண்டியில் எதனா ஃபால்ட்டு வந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்காரங்களே ஒரு கவுண்டர் மெஷர்மெண்ட்டு அனுப்புவாங்க. ஓகேங்களா? இந்த பொருளை மாற்றினாவே இந்த வண்டியில் இந்த சவுண்ட் அரெஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. அதேமாதிரி கம்பெனியில் வர்றவங்களுக்கு அதை வாரண்டியில் மாற்றி கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே. இப்போ அந்தமாரி வண்டி தான் இது. இந்த வண்டியை வந்து இவர் மாற்றவே இல்லை, அப்படியே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த போர் நாய்ஸ் வந்தோன்னே இவர் கடையில் கொடுத்துருக்காரு. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, போர் வந்து ரீபேர் பண்ணியிருக்காங்க. இவர் போரே புதுசாக போட்டிருந்தாலும் அவர் போர் பாருங்கள், இதே மாடல் தான். அவர் புதுசாக போர் போட்டாலும் இதே மாடல் வாங்கி போட்டிருப்பாரு. கண்டிப்பாக இதுவே 2800 2400 அந்த ரேஞ்சு வந்திருக்கும். ஓகேங்களா? அவர் போட்டிருந்தா கூட கண்டிப்பாக அந்த காசு வேஸ்ட்டு தான். திருப்பியும் ஒரு 1000 கிலோமீட்டரில் அந்த நாய்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். அதனால் நம்ம கம்பெனியில் இருக்கிறதால நான் உங்களுக்கு கரெக்டாக மெக்கானிக்கை சொல்கிறேன். நம்மளும் ஷெட்டு வச்சுருக்கோம். அதனால் எல்லா மெக்கானிக்கும் அதை தெரிஞ்சு வச்சிங்க இந்த விஷயத்தை. இதுமாதிரி ஐஸ் மாட்டு வந்தாவே இந்தமாரி டென்ஷன் இல்லாத போர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த போர் வந்து திருப்பியும் போடாதீங்க. நாய்ஸு கண்டிப்பாக ஒரு 1000 கிலோமீட்டரில் வந்துடும். அந்த காசு வேஸ்ட்டு தான். கஸ்டமருக்கும் ரொம்ப இதுதான், உங்களுக்கும் ஒரு பிரச்சனை தான். ஓகேங்களா? அதனால் இந்தமாரி டென்ஷன் வச்ச போர் இதை பாருங்கள், இந்த போர் பாருங்கள், டென்ஷன் வச்ச போரே வருது. ஓகேங்களா? அந்தமாரி போர் வாங்கி போட்டிங்கனாவே கண்டிப்பாக இந்த வண்டியில் இன்ஜின் நாய்ஸே வராது. ஓகேங்களா? இந்த போர் வந்து நான் பார்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு. இதுதான் அந்த பார்ட் நம்பர். இது விலை 3000 ரூபா வரும். ஓகேங்களா? இந்த போர் நீங்கள் வாங்கும்போது ப்ளஸ் இந்த கேம் செயின் கிட்டு, அந்த டென்ஷனரு இதெல்லாம் அப்படியே இன்னொரு செட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது விலை வந்து ஒரு 780 ரூபா அந்த ரேஞ்சு வரும். இதுக்கும் பார்ட் நம்பரும் பார்த்துங்க. இந்த மாடல் போட்டால் தான் இந்த வண்டிக்கு இன்ஜின் நாய்ஸு உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதை வேணால் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் 100%. நீங்கள் புது போரே நீங்கள் வாங்கி டென்ஷன் இல்லாமல் போட்டிங்கனாவே நீங்கள் எல்லாமே புதுசாக போடுங்க, உங்கள் வேலை எல்லாமே குவாலிட்டியாக நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 500-1000 கிலோமீட்டர்லேயே கண்டிப்பாக இந்த சலசம் ஹெட்டில் வந்து சவுண்ட் வந்துனே இருக்கும். நீங்கள் இது என்ன பண்ணாலும் உங்களால் அரெஸ்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்புறம் வேறு ஒரு இது தான் அது. அப்புறம் நம்ம கம்பெனிக்கு போனால் திருப்பி இன்னொரு பிரச்சனை மேலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால் நிறைய மெக்கானிக் இந்த விஷயம் தெரியாது. இப்போ கம்பெனியில் வேலை செய்கிற மெக்கானிக்கே நிறைய பேருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அவங்களும் பார்த்தா கூட இந்த வீடியோ பார்த்தா கூட அவங்களும் தெரிஞ்சிட்டோம். இதுமாதிரி 110 ஐஸ் மாட்டு வண்டியில் இந்தமாரி பிரச்சனை வந்துச்சுன்னா டென்ஷன் வச்ச போர் போடுங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த நாய்ஸ் எப்படி இருந்தது, இந்த நாய்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். வண்டியில் எந்த நாய்ஸுமே இருக்காது. அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ பக்காவாக இருக்கும். இதுக்கு காரணமே இந்த டென்ஷனர் தான். இந்த டென்ஷனரு உள்ளே வர பேடு, இது எந்த நாய்ஸ் வந்தாலும் இந்த டென்ஷனர் வந்து கொஞ்சம் அழுத்தம், அந்த பேடு அழுத்தி அந்த டைமிங் செயினை இது பண்ணும்போது அந்த நாய்ஸ் எதுவுமே வராது உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் போரை மாற்றும் போது கண்டிப்பாக அந்த டென்ஷன் வச்ச மாடல் போட்டாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வந்து இந்த கஸ்டமர் பாருங்கள், கஸ்டமர் மேலேயோ மெக்கானிக் மேலே எந்த தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த வண்டியில் ரீபேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது முதல்ல சொன்ன மாதிரி தான், அவர் புது போரையே வாங்கி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். இது பிஸ்டன் கூட பாருங்கள்,
இன்னும் எதுவுமே அவ்வளோ அப்படியே இருக்கும். ரிங்ஸ் எல்லாமே அப்படியே புதுசாக தான் இருக்குது. ஏன்னா அவர் இப்போ தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும். ஓகேங்களா, 2 மாதம் அப்படி கழிச்சு எனக்கே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இதுமாதிரி கேட்டால் இதுமாரி போட்டிருக்கேன், ஆனால் நாய்ஸ் அப்படியே தான் இருக்குது, என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் அந்த நாய்ஸ் அரெஸ்ட் ஆக முடியுதுன்ட்டு. அப்போயே நம்மளுக்கே ஒரு டவுட்டு. ஓகே, அவர் போர் வந்து பண்ணியிருப்பார், ரீபோர் பண்ணியிருக்கலாம். ஒரு சமயம் மெக்கானிக் தெரிஞ்சிருந்தால் டென்ஷன் போர் வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிட்ருக்கோம். அதான் சொல்கிறேன், நிறைய மெக்கானிக் தெரியல. ஓகே, அவங்க மெக்கானிக்காக தான் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறது. ஓகேங்களா, உங்கள் கடையில் இதுமாரி 110 வந்தாவே நீங்கள் இந்த கண்டிப்பாக இதை தான் பண்ணணும். ஓகேங்களா, கிட்டலாம் நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம். ஓகேங்களா, இந்த போரில் வந்து டென்ஷன் வச்சு மாட்டுங்க. எப்பவுமே பண்ணுற மாதிரி வால்வு கிட்ட எப்பவும் மாற்றுற மாதிரி மாற்றுங்க. இப்போ நிறைய மெக்கானிக் சந்தேகம் கேட்கலாம். இப்போ வியூவர்ஸ், இப்போ கஸ்டமர் நிறைய சந்தேகம் கேட்கலாம். என் வண்டியில் இதுமாரி டென்ஷனை வச்சுருக்கேன், ஆனால் அப்போ கூட என் வண்டியில் நாய்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அதுக்கும் ஒரு சின்ன வேலை தான். இங்கே பாருங்கள், இந்த கேம் ஷாஃப்ட்டு. ஓகேவா, இது வேறு வண்டியை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு உதாரணமாக. இந்தமாரி டென்ஷனை வச்ச போர்லேயே நாய்ஸ் இதுமாரி டக்குன்னு நாய்ஸ் வந்துச்சுன்னா 100% இதுதான் போயிடும். இது ஃபுல்லாக போகாது. இதில் வர பேரிங் இருக்குல்ல, இந்த பேரிங் போயிடும். இந்த பேரிங் வந்து அப்படியே கொட்டிடும். அதை காமிக்கிறேன் பாருங்க. அந்த பேரிங்கை இந்தமாரி கொட்டிடும் கேம் ஷாப்பில். அப்போது இந்த கேம் ஷாட்டை ஒண்டி நீங்கள் மாற்றலாம் போகிறோம். ஒரு சும்மா கேம் ஷாட்டு கடையில் இந்த கேம் ஷாட்டில் வர அந்த பேரிங்கே ஒரு 200 300 இருக்கும். அதை வாங்கி போடுங்க. அதை வாங்கி போட்டனாவே இந்த இன்ஜினில் எந்த பிரச்சனையும் வராது. இன்ஜின் நாய்ஸும் தெரியாது, டைமிங் எந்த நாய்ஸாக இருக்காதுங்க, பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கஸ்டமருக்கு வந்து நான் 1 வாரம் டைம் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் கண்டிப்பாக வச்சுங்க, பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இப்போ யாரும் தப்பாக நினச்சிக்கோண்ணா. இப்போது நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு கமெண்ட்லேயே, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுமாரி லொக்கேஷன் தர மாட்டேறீங்கன்ட்டு கமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் கொஞ்சம் இதாகவே பேசுனார். உங்கள் வீடியோ நான் எதுக்கு பார்க்கணும், உங்கள் வீடியோ நான் எதுக்கு பார்க்கணும், நீங்கள் இது லொக்கேஷன் அனுப்ப மாட்டேறீங்கன்ட்டு. இப்போது உண்மையான கண்டிஷன் பார்த்தீங்கன்னாவே நான் சண்டே ஒண்டி தாங்க இங்கே வேலை செய்கிறது. சண்டே இந்த கஸ்டமருக்கு 1 மாதம் 1.5 மாதம் இவர் ஃபோன் பண்ணி நான் வந்து அவர்கிட்டே சொல்லிட்டேன், கண்டிப்பாக 1 வாரம் ஆகிடுங்க, ஏன்னா சண்டே ஒண்டி தான் பண்ண முடியும். அவர் பொறுமையாக இது எல்லாம் கஸ்டமர் இதுமாரி இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வண்டி தான் எல்லாருக்கும் முக்கியமானது. நான் உங்கள் வண்டி எடுத்து நான் 1 வாரம் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வேலைலாம் கெட்டு போயிடும். ஓகே, அதனால தான் நான் லொக்கேஷன் யாருக்கும் அனுப்புறதில்லை. நான் கடையிலே வந்து உட்காந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்பர் தருவேன், எல்லா வண்டியும் எடுத்து பண்ணுவேன். இப்போ நம்ம கம்பெனிலே இருக்கிறதால தான் நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து இங்கே உட்காந்து பண்ண முடியல. சண்டே வண்டி தான், சண்டே 1 வண்டி 2 வண்டி பண்ணுவேன். ஓகேங்களா, நான் இருக்கும்போது நிறைய பேர் விட்றாங்க, அதனால் அவங்களுக்கு குவாலிட்டியாக நான் பண்ணி தரணும், பார்த்து பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நான் ஒரு வண்டிக்கு நான் 3 ஹவர் 4 ஹவர் எடுத்து தான் பண்ணுவேன். இப்போ இந்த வண்டிக்கு 3 ஹவர் ஆச்சு. இவருக்கு பார்த்து தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவர் கண்டிப்பாக பிரச்சனை வராது. ஏன்னா எனக்கு தேடி அவ்வளோ தூரம் வந்து வந்துட்டார். ஓகேங்களா, நான் ஒரு 100 பேருக்கு பண்ணேன்னா 10 பேருக்கு ஃபால்ட்டு வரதான் செய்யுது. அது நம்மளை மீறி நடக்கிற விஷயம். அதெல்லாம் அவங்களும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த வண்டி நம்ம பார்த்து பண்ணதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனை கிடையாது. இவருக்கு நம்மளுக்கு கேரண்டியாக கொடுப்பேன். இவரும் ஹாப்பியாக இருப்பார். ஓகேங்களா, நம்ம அவ்வளோ தூரம் தேடி போனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணி கொடுத்தாரு. அதேமாதிரி உங்கள் வாயிலேருந்து வரணும். ஏன்னா அந்தமாரி அப்போ நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு டைம் கண்டிப்பாக வேணும். அந்த டைம் இல்லாத தான் உங்களுக்கு நான் லொக்கேஷனும் நம்பரும் எதுவுமே அனுப்பலை. ஓகேங்களா, சாரி, அதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. கண்டிப்பாக அதுக்கு டைம் இருக்குங்க. கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலையை நம்ம ரிசைன் பண்ணோன்னா கடையில் உட்காந்து கண்டிப்பாக உங்கள் எல்லா வண்டியும் நான் குவாலிட்டியாக பண்ணித்தரேன், குறைஞ்ச வழியில் பண்ணித்தரேன். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக நான் தேடினே வருவீங்கண்ணே. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் சொன்னாங்க. அவரை நீங்களே பார்த்துருப்பீங்க. அவரும் பிஸ்டனு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எந்த ஒரு மெக்கானிக்கும் நம்ம குறைய சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க இப்போ வேலையில் அவங்க குவாலிட்டியாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, நம்ம குறைலாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா மெக்கானிக்கு அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அதுக்கு மீறி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மெக்கானிக்கு இந்த பிரச்சனை அவருக்கு தெரியாது. ஏன்னா இந்த வண்டிக்கு இந்த போர் வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக அந்த மெக்கானிக் தெரியாது. நிறைய மெக்கானிக் தெரியாது. ஓகேங்களா, அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த வீடியோ பாருங்கள். 110cc இந்தமாதிரி ஐஸ் மாட்டில் 110cc வந்தாவே இந்த போரு டென்ஷன் வச்சு மாட்டுங்க. நாளைக்கு உங்கள் பிரச்சனையும் எதுவுமே வராது. ஓகேங்களா, நல்ல பேர் தான் எடுக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு தேடின்னு வருவாங்க கஸ்டமர். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா வண்டியத்தை நான் பண்ணுவேன். கண்டிப்பாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நானும் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு வண்டி பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுமாரி ஒருத்தராக நான் பண்ணி தருவேன். கண்டிப்பாக அவங்க நம்பர் நான் கேட்டு வாங்கிட்டு இப்போ கமெண்ட் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக அவங்க நம்பருக்கு கீழே நீங்கள் டைப் பண்ணுறேங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா, இது ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வண்டியில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்தமாரி விஷயம் பண்ணுங்கள். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோவில் நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.